இன்னைக்கு நம்ம வந்து அன்னூர் பகுதியில் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் தாங்க. ஒரு பாட்டியம்மா வந்து அந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் தி வேல நான் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு, சரி நம்ம இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணோன்னே, என்ன வேணும் குழம்புமா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க சொன்ன மட்டன் குழம்பு இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. மட்டன் குழம்பா? பார்த்தா சின்ன ஹோட்டலா இருக்கு, மட்டன் குழம்புங்கிறீங்க, கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எடுத்து இப்படி ஊத்துனேன். அப்படியே சாதத்துல பிசைஞ்சு அப்படியே எடுத்து குழைச்சு அப்படியே அடிச்சேன். ஆஹா! அவ்வளோ ஒரு சுவையா இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா நமக்கு தான் எப்பவுமே மட்டன் குழம்பு வந்து பக்கத்துல வச்சாங்கன்னா, ஒரு அலசுவோம் தெரியுங்களா? அப்படியே உள்ள கரண்டிய விட்டு லைட்டா அலசி இப்படி எடுக்கும்போது, நல்லி பீஸ் ஒண்ணு மாட்டிச்சு பார்க்கணுங்க. எடுத்து அப்படியே போட்டுட்டு, ஆஹா! யாராவது பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லி எடுத்து அப்படியே கடிச்சு சுவைச்சு சாப்பிட்டு, இலைய மடிச்சு வச்சு பொத்துனாப்புல கொண்டு போய் போட்டுட்டு அந்த அம்மா கிட்ட வந்து, "அம்மா கைய கொஞ்சம் குடுங்கம்மா" அப்படின்னேன். "எதுக்கு தம்பி?" அப்படின்னாங்க. குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க அம்மா கை மாரி உங்க கை பக்குவமும் வேற லெவல்ல இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வந்தேங்க. கண்டிப்பா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் வீடியோ பண்ணணும். யூடியூப் சேனல்ல உங்கள காட்டணுமா அப்படின்னு சொன்னேன். "சரிப்பா வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஞாயித்துக்கிழமை டைம்ல நல்லா குடல் குழம்போட, இட்லியோட குடுக்குறேன்ப்பா, காலைல வந்து சேருன்னு சொன்னாங்க. அந்த பதிவ வந்து நீங்க கூடிய சீக்கிரம் பார்த்து ரசிக்க போறீங்க. தொடர்ந்து பாருங்க. எங்களுடைய ஒரு பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவா அருண் டிவி, மீண்டும் சிவா மற்றும் சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜ். இத வந்து தவறாம ஃபாலோ பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.